டிக்கெட். ஏப்பா 2 டிக்கெட் குறையுது. யார்ப்பா டிக்கெட் எடுக்கல? யோ வண்டில யார் டிக்கெட் எடுக்கல 2 பேரு? டிக்கெட் 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 டிக்கெட். யோ பெரியவரே. யோ பெரியவரே பெரியவரே. டிக்கெட்யா? பெரியவரே நடுவுல மூத்தர் எடுக்கிட்டு. ஏடா அண்ணன் கூப்பிட பட்டியலோ நீனும் உன் பொட்டாட்டி போய்கிட்டு இருக்கும்போது உன்னை பெரியவரை கூப்பிட்டா மதிப்பாளுங்களாடா? என்னடி இழிப்பு போட்டு அவன் சொன்ன உடனே உங்களுக்கு இழிப்பு வருதா என்ன? டிக்கெட்டுங்க முன்னாடி எடுத்துருப்பாங்க. எது முன்னாடி எடுத்துருப்பாங்க? முன்னாடியா? ஏப்பா யாரையா முன்னாடி டிக்கெட் எடுத்தது? முன்னாடி யாரும் டிக்கெட் எடுக்கலையா? ஏங்க முன்னாடி யாரும் எடுக்கலையாங்க? அப்ப பின்னாடி எடுத்துருப்பாங்க. பின்னாடியா? ஏப்பா பின்னாடி யாருப்பா சீட் எடுத்தது? பின்னாடி யாரும் எடுக்கலையா? என்னையா நீ முன்னாடி எடுக்கலன்றாங்க பின்னாடி எடுக்கலன்றாங்க. என்ன கேன பையன் நினைச்சா? அது என்ன டிக்கெட் இல்லையா? ஏடா டேய் முன்னாடி யாருமே டிக்கெட் எடுக்கல, பின்னாடி யாருமே டிக்கெட் எடுக்கல, நடுவுல இருக்க நான் மட்டும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நான் என்ன கேளம் பேசுறான் பேச்சு. ஊருக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமாடா? என்னது நீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பொண்டாட்டி கூட்டு வரும்போது டிக்கெட் எடுக்காம போனீங்கன்னா அப்புறம் நான் பாடியை கழட்டி வைக்க வேண்டியதா இருக்கும். பாடியை கழட்டி? யார் பாடியை கழட்டி வைப்பேன்? உன் பொண்டாட்டி பாடி இல்லையா? பஸ் பாடியை சொல்றியா? பஸ் பாடியை சொல்லியா? அதுதானே பார்த்தேன். ஐயோ பாடியில எவ்வளவு பிரச்சனை. ஏப்பா இறங்குறாள் எல்லாரும் அவன் சீட்டை கையில எடுத்துட்டு இறங்குங்க. ஆமா கொண்டாயா போ 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 கொண்டா சீட்டு கொண்டா வச்சிக்க கொண்டா சீட்டு கொண்டா 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 வா இறங்கு. என்ன இறங்க முடியுதா பாரு. டேய் இனிமே இந்த ஏரியாவுல பஸ் கிஸ் ஓட்டினான்னு வச்சுக்க ஒரு பக்க காதை அறுத்துருவேன். அவரே எதுக்கு ஏத்துக்க உன்னை ஏண்டி போடி போடி. அடுத்த ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணு. இறங்கு இறங்கு வாயா சீக்கிரம் இறங்கு வா. அப்பா டேய் என்னடா இது? யோ நீ தானே இறங்கும்போது அவங்க சீட்டை கையில எடுத்து சொன்னா அத எடுத்துட்டு வந்தேன். டேய் நான் எந்த சீட்டை சொன்ன நீ எடுத்துட்டு வந்திருக்க? போடா உள்ள கொண்டு போய் போடா. ஏண்டா வரவெல்லாம் அப்படி பாருயா. ஏய் கொஞ்சம் வேணுமா சாப்பிடுறேன். அடைஞ்சி விக்கி போயிடுவேன். நல்லா சாப்பிடுறா. ஊட்டி விடட்டுமா? சாப்பிடு. ஏய் காடா ஓடு ஓடுடா. ஓகே கைய கால உடைச்சிட்டு இங்க வந்து தலவோட தின்னுக்கிட்டியா? யா ராசா நான் பெரிய மக்கா. ஒரு வாய் சோறு கூட திங்க விடாம கூட்டி வரானுங்களே. நல்லா இருப்பானுங்களா இவனுங்க? இந்த தடவை உன 6 மாசம் உள்ள வச்சு நொக்க போறோம்டா. ஏண்டி பொம்மி நேத்திக்கு உங்க அத்தை வந்து பெரிய ஆட்டமே ஆடிட்டு போயிட்டாளாமே? ஆமாண்டி நேத்து தெருவே நாரி போச்சு. பொம்மி எனக்கு பெரிய குழப்பம்டி. ஹே சோப்பு போடுறதுல என்னடி குழப்பம்? அது இல்லடி சின்ன வயசுல அழகு உனக்கு தாலி கட்டிருச்சு. நீயும் அதை நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்க. அதுவும் உன்னையத்தான் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா உங்க அத்தை வந்து காத்தானுக்கு தான் கட்டி வைப்பேன்னு சொல்லிட்டு போச்சாமே. ஆமாண்டி. பொம்மி நீ என்னடி முடிவு பண்ணிருக்க? நான் ரொம்ப தெளிவா தாண்டி இருக்கேன். என்னடி சொல்ற? அப்ப உங்க அத்தை பையனுக்கு நான் வந்தான். அதை விடுடி செல்லி. உன் ஆள் பிரச்சனை என்னதான் ஆச்சு? அவன் பிரச்சனைக்கு என்னைக்கு பஞ்சாயத்து வைக்க போறேனே தெரியலடி. நாளைக்கே புள்ளைய பெத்துக்க நான் ரெடியா தான் இருக்கேன். அவன் தான் வேலைக்கு ஓடுறான். அதுக்கெல்லாம் நீ நல்லா சோப்பு போடணும்டி. நானும் போட்டுக்கிட்டு தாண்டி இருக்கேன். கரைய மாட்டேங்கிறான்டி. அப்போ என்கிட்ட விடு, நான் நல்லா கரைச்சிட்டு தரேன். அதுக்கெல்லாம் உன் உடம்பு தாங்காதடி. என்னாட்டம் யாராலையும் கரைக்க முடியாது. சரி விடுங்கடி. அவ கரைங்கடி. பொழுது போவாங்காட்டியும் வீட்டுக்கு போலாம் வாங்கடி. எப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஆள் ஆளுக்கு வளவளன்னு பேசிட்டு இருந்தா எப்படி? எப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. இப்போ திருவிழாவுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. நம்ம கிட்ட பொது பணம் வேற கம்மியா இருக்கு. உங்கள யாரும் இன்னும் வரி பணமே கொடுக்கல. பணம் கொடுக்க வேண்டியவங்க எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துருங்க சொல்லி போட்டேன். அப்புறம் திருவிழாவுக்கு யார் யார் என்னென்ன செய்ய போறீங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிருங்க. எல்லாரும் சொன்னதை கேட்டுக்கிட்டீங்கல்ல? எல்லாரும் சொன்னபடி நடந்துக்கணும். திருவிழா நல்லபடியா நடக்கணும். எல்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன வெயில் அண்ணே ஒரு பண்ணு கொடுங்க. தாரேன். என்னடா எங்கே இருந்தா ஆளே காணா? வியாபாரத்துக்கு போயிட்டேனே. வியாபாரத்துக்கு போயிட்டியா? ஆமாண்ணே. என்ன வியாபாரம்? அண்ணே ஊருக்குள்ள இந்த வியாபாரம் செட் ஆகல, அதனால குஞ்சு வியாபாரம் போயிட்டேன். குஞ்சு வியாபாரமா? குஞ்செல்லாம் இப்ப வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? கோழி குஞ்சு வியாபாரம். அப்படி விளக்கமா சொல்றா வெங்காயம். ஆமா. சரி நம்மளுக்கு ஒரு 4 குஞ்சு கொடு. நமக்கு எதுக்கு கோழி குஞ்செல்லாம்? ஒரு கோழி குஞ்சு வச்சா சமாளிக்க முடியல. 4 குஞ்சை வாங்கிட்டு கடன் ஆறி போறதுக்கா? அப்பப்ப கழுவி விட்டுற வேண்டிய இவளுக்கு வேலை இல்ல. வாயா நின்னுங்க, இன்னைக்கு கடை லீவ் விட்டுலாம்.
ஏனே அத்தா ஜெதி கடை லீவ் விட சொல்றாவோ? இவன் ஒருத்தன் விவரம் புரியாம. அண்ணே குஞ்சு நல்லா பாத்துக்கண்ணே. பாத்தீங்களாண்ணே? என்னடா கலர் கலரா இருக்கு அழகா? அண்ணே இதெல்லாம் மட்டமா இல்ல, முட்டையில இருந்து வரும்போது கலர் கலரா வரும். முட்டைக்குல இருந்து வரும்போது அப்ப இயற்கையாவே கலர் கலரா இருக்கா? வேலைய கொஞ்சம் அனுசரிக்கலாம் முடியாது, நாளும் போறாதான். பார்த்து சொல்றேன். கடைக்கு ஒரு 5 லிட்டர் பால் கொண்டு வந்து அப்புறம் கொடுக்கலாம். முதல்ல இந்த குஞ்ச விலையை பேசி முடிச்சு விட்டு போ. தொரு பாப்போம். 4 குஞ்சு 25 ரூபாய் கேக்குறேன், 30 ரூபாய் சொல்றான்டா. அண்ணே என்னடா நல்லா இருக்குது வாங்கிக்கினே. டேய் நான் கேக்குற விலைக்கு தர மாட்டேங்கிறேன், அவன் சொன்னதே சொல்றேன். டேய் எங்க அண்ணன் தான் ஆசைப்படுறல குடண்டா. அதெல்லாம் முடியாது, ஒரே ரேட்டு 30 ரூபா தான், குறைச்செல்லாம் கொடுக்க முடியாது. வேணா வாங்க சொன்னேன். எங்க அண்ணனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, எங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு நல்லா பிடிக்கும். 4 குஞ்சு யாரு பிடிச்சாலும் என்னால குறைச்சு கொடுக்க முடியாது. இது வெள்ள குஞ்சுனே, கலர் பூசி உன்னை ஏமாத்த பாக்குறானே இவன். என்ன சொன்ன? இந்த குஞ்சு மத்த குஞ்சு மாதிரி இல்லனே, முட்டைக்குல இருந்து வரும்போதே கலர் கலரா வரும். அன்னி ஒரு தடவை பார்த்தா என் குஞ்ச புடிச்சு போம்னு சொன்னா இல்ல? ஏண்டா இனிமே போய் சொல்லுங்க, இனிமே போய் சொல்லுங்க. கோழி குஞ்சு வியாபாரத்துல எவ்வளவு போய் சொல்றான் பாருங்களேன். எங்கடா எங்கடா கலரு, எங்க கலரு? பித்தலாட்ட கரப்பை பக்க வா பேசிக்கிறேன். 5 லிட்டர் பால் போச்சுனே. பால் போச்சு, மரியாதை கட்டு போகும். அயோக்கிய பையலு. கோழி குஞ்செல்லாம் பறக்குதுடா. என் குஞ்செல்லாம் பறந்தாலும் பரவாயில்ல, இனிமே நான் இந்த ஊர் பக்கம் வரமாட்டேன். போங்கடா. ஆத்துக்குள்ள ஏலேலோ அகில அகிலா ஆத்துக்குள்ள ஏலேலோ அகில அகிலா அகில அகிலா அகில அகிலா. மச்சான் மச்சான் இம்சா இங்கே வந்துட்டியா? என்ன மச்சான் தொந்தரவு பண்ணாத. என்ன மச்சான் இங்க குளிக்கிற? அது நிறைய எவ்வளவு தண்ணி வருது. நம்ம 2 பேரும் அங்க போய் குளிக்கலாம் வா. விடுறி, என்ன தொந்தரவு பண்ணாதடி. எனக்கு நீச்சல் தெரியாது, அதனால தான் இங்க உட்கார்ந்து குளிச்சிட்டு இருக்கேன். ஏய் விடுறி விடுறி. ஏய் எனக்கு நீச்சல் தெரியாது. முதல்ல என்ன நீ கட்டிக்கிறேன்னு சொல்லு, அப்ப நான் காப்பாத்துறேன். காப்பாத்துறி. ஐயோ மச்சான் புட்டுக்குவான் போல இருக்கே, காப்பாத்திர வேண்டியதுதான். மச்சான் வேற வழி இல்ல, உறிஞ்சிட வேண்டியதுதான். அழகு யார் எதிர்த்தாலும் நம்மள காத்து கூட பிரிக்க முடியாது. என்னங்க? என்னம்மா? காத்தா வந்து பொண்ணு கேட்டு தகராறு பண்ணிட்டு போயிட்டான். பத்தாததுக்கு உங்க தங்கச்சி மங்கா வந்து ஊரையே நாரடிச்சிட்டு போயிட்டா. இதை இப்படியே விட்டா நம்ம புள்ள வாழ்க்கை கெட்டு போயிடுங்க. சீக்கிரமா ஒரு நல்ல பையனா பார்த்து நம்ம புள்ளைக்கு கட்டி வச்சிடணுங்க. நானும் அதை பத்தி தாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தோகமலை ஒன்று கொடு. தோகமலையா? ஆமாண்ணா. இந்தா இந்தாப்பா
கண்டக்டர் டிக்கெட். கொட்டப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. என்னது? கொட்டப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. கொட்டப்பட்டியில வண்டி நிக்காது. பக்கத்து ஊர் கலிங்கப்பட்டியில தான் வண்டி நிக்கும். ஏன் கொட்டப்பட்டியில நிக்காது? யோ அங்க ஸ்டாப்பிங் கிடையாதுயா. கலிங்கப்பட்டி போற வழியில தானே கொட்டப்பட்டி இருக்குது. அப்படியே நிக்காது. யோ இந்த வண்டி பாயிண்ட் டு பாயிண்ட்யா. கொட்டப்பட்டி ஸ்டாப்பிங் கிடையாது, வண்டி நிக்காதுயா. சரி கலிங்கப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. அப்படி வா வலிக்கு. வலிக்கே வரேன். சில்ற சில்ற. என்ன பாத்து சில்ற சொல்றயா? யார பார்த்தா சில்ற சொல்ற? யோ கொடுத்த காசுக்கு சில்ற கேட்டியா? அப்பாடி நான் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டியா. இந்தாயா நவரியா. 4 பேர் நிக்கிற இடத்துல ஒரு ஆள் மொத்தமா நின்னுக்கிட்டு. ஆமா இப்பதான் எங்க வீட்டுக்கு வச்சு வாங்கி போறாரு. என்னது? யோ போயா. யோ சரியா போறமியா நீ போயா. கொட்டப்பட்டியில வண்டி நிக்காது நான் சொல்றேன். அங்க நிப்பாட்ட எப்படின்னு பாருடி மாப்ள. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். நம்ம ஊர் வந்துடுச்சு. இந்த பஸ் எப்படி நிப்பாட்டுன்னு பாருடி. டேய் வண்டியில பிரேக் இல்லையாமாடா? வண்டியில பிரேக் எனக்கு என்ன? என் தூக்கத்தை கெடுக்குற. டேய் வண்டியில பிரேக் இல்லையாடா? பிரேக் இல்லையா? வண்டியில பிரேக் இல்ல. வண்டியில பிரேக் இல்ல. வண்டியில பிரேக் இல்ல. வண்டியில பிரேக் இல்ல. என்ன பிரச்சனைங்க? வண்டியில பிரேக் இல்லையா? எவடா சொன்னது பிரேக் இல்ல? நீ தானே சொன்ன. நான் எப்படா பிரேக் இல்லன்னு சொன்னேன்? டிரைவர் சொன்னயா பிரேக் இல்லன்னு? யோ டிரைவர் முனிசாமி பிரேக் இல்லன்னு சொன்னியா? யோ நான் எப்ப சொன்ன பிரேக் இல்லன்னு? யோ அவன் தான் இல்லன்னு சொல்றானயா? யோ மொத்தத்துல வண்டியில பிரேக் இல்லையா? பிரேக் இருக்குயா. இருந்தா பிரேக் போட சொல்லியா? யோ பிரேக்க போடியா. பாத்தியா பிரேக் இருக்கு. தள்ள நீ கொஞ்சம் தள்ள. யோ பெருசு அடிவுடு. ஏ மாப்ள நிக்காத ஊர்ல வண்டி நிக்க வச்சிட்டோம்ல. கொட்டப்பட்டி ஆள்லாம் கொஞ்சம் விபரமான ஆளு. அதே நேரத்துல நாங்க விலங்கு பிடிச்சவங்க. எங்க கிட்ட நீங்க வச்சுக்க கூடாது மாப்ள. போடா போறியா? போடா. போடா பாவிகளா. கொட்டப்பட்டில குட்டு கத்திரிக்கா மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்துருக்குது செல பண்ணி. டேய் இனிமே எனக்கு இந்த வேலையை வேணாம்டா. கண்டக்டர் வேலையை வேணா ஒண்ணு வேணாம்டா. நான் நேரா என் ஊருக்கு போய் காடுகிற கம்மாயில ஒரு 10 பண்ணி வாங்கி வச்சு பொழைச்சுக்கிறேன்டா. ஏப்பா செல்லப்பா ஏதோ தனியா பேசணும் கூப்பிட்டு வந்த. இப்படி அமைதியா இருந்தா எப்படிப்பா? எல்லாம் என் மக பூமி கல்யாண விஷயமா தப்பா பேசணும். இப்படி ஏதாவது சொன்னாதானப்பா தெரியும். இந்த மாப்பிள்ளைய பத்தி. மாப்பிள்ளை தானே, நல்ல மாப்பிள்ளைய பாப்போம். என்னப்பா யோசனை? மேட்டுக்காட்டுல செல்லாத்தா மகன் அழகு எப்படிப்பா? அவனுக்கு என்னப்பா, சின்ன வயசுல இருந்தே நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த பிள்ளையாச்சே. அவனுக்கே பொம்மைய பேசி முடிச்சிடலாமா? எல்லாம் சரிதான். செல்லாத்தா கிட்ட நான் எப்படிப்பா நேரடியா பேசுறது? இது என்னப்பா பெரிய விஷயம்? நீ சரின்னு சொல்லு, நாளைக்கே பேசி முடிச்சிடுவோம். எல்லாம் சாமி புண்ணியத்துல நல்லபடியா நடந்தா சரிப்பா. என்னையா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தா இவன் குழந்தை மாதிரி மடியில படுத்திருக்கேன். பாக்குறதுக்கு தான் குழந்தை மாதிரி. அப்படியா? சரி சரி வாங்க பாப்போம். செல்லத்தக்கா வாங்கண்ணே. என்ன செல்லாத்தா? உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்கண்ணே. எல்லாம் உங்க பையனோட கல்யாண விஷயமா தான் பேச வந்தோம். அத பத்தி தானே நானும் யோசிச்சிட்டு இருக்கேன். சீக்கிரமா பொண்ணை பார்த்து இந்த 2 வயலுக்கும் ஒன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நல்லபடியா பண்ணிடலாமா? வீராவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துருவோம். நம்ம அழகுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கோம். உனக்கு சம்மதம்னா முடிச்சிடலாம். யாரு பொண்ணு? வேற யாரும் இல்லப்பா, நம்ம செல்லப்ப பொம்மி தான். சம்மதம் தானே? என்னையா தாலி கட்ட ரெடியா வச்சோன்னா பையன் தலையை கீழே குனிற என்னன்னு கேட்டு சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள பதில் சொல்லாம இருக்கீங்க? என்னையா நான் என்னமாமா சொல்ல போறேன்? எங்க அம்மாவுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் மாமா. மாப்ள எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன நிச்சயதார்த்தம் தான். அப்புறம் செல்லாத்தா நிச்சயத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிருங்க. மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். அவனே ஒரு இங்க வந்து உட்காரு. இவளை பாதுகாக்கிறதே எனக்கு நல்லா இருக்கீங்களா? நான் தான் இங்க உட்காந்துருக்கேன். அப்புறம் அண்ணி அப்புறம் வாயில நல்லா வந்து நீ வேற அண்ணி வேறவா? ரெண்டும் ஒண்ணுதானே? ரெண்டும் ஒண்ணு. ஏய் முதல்ல தள்ளி உட்காரு. சேலைய பத்திக்கிட்டு படம் பாக்குற மாதிரி பாப்பாங்க. ஏப்பா இப்படி ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? நல்ல நேரம் போறதுக்குள்ள பேச்சுவார்த்தை ஆரம்பிங்க.
என்னங்க எல்லாரும் கேக்குறாங்கல்ல, இப்படி அமைதியா இருந்தா எப்படி? செல்லாத்த மகன் அழகுக்கு உங்க மக பொம்மையை கொடுக்க சம்மதமா? அழகுக்கு என் மக பொம்மையை கொடுக்க எனக்கு பூரண சம்மதப்பா. சரி, அப்புறம் என்ன மத்த விஷயங்கள் பேசி முடிவு பண்ண வேண்டியதானே? நான் வச்சிருக்கிறது ஒரே பொண்ணு, எனக்கிட்ட இருக்கிற எல்லாமே என் மக பொம்மைக்கு தான். நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு, அப்புறம் நான் தட்டை மாத்திக்க வேண்டியதானே? வீரா ஏமிச்சு தட்டை மாத்துப்பா. தம்பி கொஞ்சம் பொறுப்பா. 1000 தான் வீரா செல்லாத்தாளுக்கு செல்ல பிள்ளையா இருந்தாலும் பெத்த பிள்ளையா ஆயிருவானா? என்னதான் இருந்தாலும் நம்ம சாதி சனத்துக்குன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல, அதை விட்டுற முடியுமா? தட்டை மாத்துறதுக்கு ஒரு குளம் கோத்துற வேணா? நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பேச்சு பேசுற? அம்மா எந்திரிமா, இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்மா. டேய் வீரா வாடா போலாம். மாப்ள கொஞ்சம் பொறுப்பா, ஏன் கோவப்படுற? எதா இருந்தாலும் பேசிக்கலாம். என் கல்யாணத்தை விட எங்க நட்பு தான் எனக்கு முக்கியம். வீராவை அவமானப்படுத்தி நடக்கிற எந்த நல்ல காரியத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது. இப்ப என்ன வீரா அனாதை நினைச்சுதானே தட்டை மாத்த வேண்டாம்னு சொன்ன? செல்லத்தாக்கா, என் தங்கச்சி செல்லிய உன் செல்ல மகன் வீராவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு பூரண சம்மதம். வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம். உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். இப்ப மாத்திரா தட்டை. ஏன்டி இப்படி திங்கிற சோத்தை தட்டி கிழவி? நானே வயிற்றுச்சல்ல வந்திருக்கேன், வயிறு முட்டை நீ சோத்து நிட்டு இருக்கியா? எங்கடி உன் மாவ சோத்த முட்டை? வாடா வா, நீ நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டே இல்லடா, நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. வாடி விளங்காத பைய பொண்டாட்டி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத ஊமை கொட்ட மாதிரி நிக்கிறியா? என்னடி பாக்குற? என் மவ அடுத்த வாரம் வெளியே வந்துருவேன். உன் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துறேன். கல்யாணம் கல்யாணம் நீங்க மண்ணோட மண்ணா போயிடுவீங்க, நாசமா போயிடுவீங்க. என் வயிற்றுல உங்களை சும்மா விடாதே. டேய் செல்லப்பா, அவ கத்துனா கத்திட்டு போறாடா, நீ போய் கல்யாண வேலையை பாருப்பா. விடுங்க, அவளை பத்தி ஏன் நினைக்கிறீங்க? செல்லி செல்லி, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளு மச்சான். ராத்திரி படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, போன் நினைப்பாவே இருக்கு. அதுக்கு தான் வந்தேன். வந்து வந்து அதான் வந்துட்டேன்ல. அந்த விடுகதைக்கு விடைய சொல்ல. அதுக்கு தான் வந்தியா? சரி, விடைய சொன்னா என்ன தருவ? எது கேட்டாலும் தர்றேன். சத்தியமா? அந்த விடுகதைக்கு விட சூரியன். சூரியனா? ஆமாயா, ஏற ஏற சுகமா இருக்கும். காலவெயில் சுகமா இருக்குல்ல, ஏறிடுச்சுன்னா எரிச்சலா இருக்கும். உச்சி வெயில் உடம்பு எரிக்குதுல்ல, இறங்கிடுச்சுன்னா பயமா இருக்கும். சூரியன் மறைஞ்சதும் பயமா இருக்குல்ல. அவ்வளவுதானா? சூரியனை பத்தி அமாவாசை கிட்ட சொன்ன பாரு.